மைவி தியேட்டர்ஸ் குடும்ப உறவினர் அனைவருக்கும் வணக்கம். எம்டியோட பெயில் மனுவை பற்றி ஒரு சின்ன தகவல் வந்துட்டு கிடச்சிருக்கு. என்னுடைய நண்பர் ஒருத்தர், போலீஸ்கார நண்பர் ஒருத்தர் பார்த்திங்க அப்படின்னா, ஹைகோர்ட்டில் அவங்களுக்கு தெரிஞ்சவர் மூலமாக கேட்டு சொன்ன தகவலை நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். கடந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் வந்துட்டு பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுவும் மெரிட்டில் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது இன்னுமே வந்துட்டு நம்பரிங் ஆகலை. வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று தான் நம்பரிங் ஆகுது. ஸோ நமக்கான பெயில் அப்படின்றது அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து புதன்கிழமைக்குள்ளே 100% கிடச்சிடும். சரிங்களா? ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் வந்துட்டு கிடையாது. ஸோ நீங்கள் யாருமே பேனிக் ஆக வேண்டாம். உங்களை மாதிரி தான் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடிய காலகட்டமானது ரொம்பவுமே நெருக்கடியாகுது. மாதம் மாதம் வட்டி கட்ட முடியலை, கடனை கட்ட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அது கஷ்டப்படுற நம்ம எல்லோருக்குமே வந்துட்டு தெரியும். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் காலம் மட்டும் பொறுத்துக்கோங்க. கட்டாயமாக நம்மளோட எம்டி அவர்கள் வந்துட்டு அடுத்த வாரம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடுவாங்க. ஸோ ரிலீஸ் ஆகிட்டு வந்த உடனே நமக்கான பேமெண்ட் 100% கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து கேட்கலாம், இருக்கிறதே 128 கோடி தான், அதில் எப்படி வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு. எல்லாத்துக்கும் ஒரே சமயத்தில் வந்து கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு கொடுப்பாங்க. திரும்பியும் கம்பெனியை முதல்ல இருந்தபடியே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக 1 மாத காலமாவது ஆகும். சரிங்களா? அது போக நம்ம வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட், ஃப்ரீஸ் அக்கௌண்ட் வந்துட்டு அன்ஃப்ரீஸ் பண்ணணும். ப்ராடக்ட்டை மறுபடியும் சேல்ஸ் அக்கௌண்ட் வரணும். எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நிறைய நண்பர்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அவங்களோட மனக்கவலைகளை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. எனக்குமே பார்த்திங்கன்னா மன வருத்தம் தான். ஏன்னா நல்லா போயிருந்த ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 2021 நான் வந்து ஜாயின் பண்ணேன் மைவிதியில். 2021 போன வருஷம் வரைக்குமே சூப்பராக தான் போயிட்டு இருந்தது கம்பெனியை பற்றி 0% குறை சொல்லவே முடியாது. அது வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க நல்லாவே தெரியும். ஆனால் யார் கண்டுபிடிச்சுன்னு தெரியல, நல்லா போயிருந்த கம்பெனி மேலே தேவையில்லாத ஒரு கேஸை போட்டு இன்றைக்கி நம்மளை எல்லாருமே வந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க. ஸோ என் நண்பர்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். எனக்கு வந்த தகவலின் அடிப்படையில் நான் சொல்கிறேன். நான் கேட்ட வரைக்கும் போலீஸ்கார நண்பர் சொன்ன விஷயம், வரக்கூடிய வியாழன் அன்று கண்டிப்பாக நம்பரிங் ஆகுது. ஸோ அடுத்த வாரம் புதன்கிழமைக்குள்ளே பெயில் கிடச்சிரும். பெயில் கிடச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம நிறுவனம் செயல்படும். எத்தனையோ நாள் வந்துட்டு பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்துட்டோம். இன்னும் ஒரு வாரம் தான். ஸோ இந்த ஒரு வார காலம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதே போல் மைவி தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் நான் மட்டும் கிடையாது, என் குடும்பத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 4 பேர் சிஎம் உறுப்பினராக தான் இருக்கோம். இந்த 4 பேரில் பேமெண்ட்டே இது வரைக்கும் எடுக்காதவங்க 2 பேர் இருக்காங்க. இதில் நான் மட்டும்தான் போட்ட பேமெண்ட்டை முழுமையாக எடுத்துருக்கிறேன். சரிங்களா? நிறைய பேருக்கு வந்துட்டு நகை அடமானம் வச்சுருப்பீங்க, லேண்டு விற்றுருப்பீங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான தொகை கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு கிடைக்கும். யாரும் மனசு விட்டுறாதீங்க. கம்பல்சரி நம்மளோட எம்டி திரும்ப வருவார். நம்ம நிறுவனமும் நல்லபடியாக செயல்படும். இது வந்து உறுதியாக என்னால் கூற முடியும். சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, கண்டிப்பாக இத்தனை நாள் வராததா திரும்பி வரப்போகுது, அப்படியே வந்தாலும் பணம் எங்கேருந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு. அப்படி அவங்க நினச்சிருந்தாருங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்கீம், அதாவது இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்க மாட்டார். அதுபோக இத்தனை லட்சம் பொருட்களையும் உள்ளே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் நாம் வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு திண்டாட்டத்தில் இருந்தபொழுது நம்ம எம்டி நமக்கு இந்த மாதிரி மைவித்தின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்து நம்ம எல்லோருக்கும் வாழ்க்கை கொடுத்தவர். இப்போ அவருக்குன்னு ஒரு கஷ்டம். ஸோ அவரோட சுச்சுவேஷன்லேருந்து யோசிக்கும் பொழுது தான் அவர் படக்கூடிய கஷ்டம் தெரியும். அதனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு என் நிலமை இப்படி இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அவங்களுடைய சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வந்துட்டு யோசித்து பார்க்கணும். நமக்காக தான் அவர் வந்து ஜெயிலில் வாண்டடாக அரெஸ்ட் ஆகி போயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனி இன்னும் சிறப்பாக செயல்படும் அப்படின்ற எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பெயில் பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுவரையும் யாரும் நெகட்டிவ் வீடியோ எதுவுமே பார்க்காதீங்க. நீங்கள் நெகட்டிவ் வீடியோ பார்க்க மன உளைச்சல் தான் ஆளாகுவீங்க. தேவையில்லாத எந்த ஒரு நெகட்டிவ் வீடியோவும் பார்த்து உங்களை நீங்களே புண்படுத்திக்காதீங்க. வேறு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். என்னுடைய நிறுவனத்துக்கு நான் உண்மையாக இருக்கேன். நான் உண்மையாக இருக்கனால தான் இப்போ வரைக்கும் நம்பிக்கை இழக்கலை. அதே போல் யாரெல்லாம் மைவி3 கம்பெனிக்கு உண்மையாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஒரு லைக் போடுங்க. அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து பெயில் 100% எதிர்பார்க்கலாம்.
நம்மளுடைய மைவி த்ரீ நம்மளை வாழ வைத்து வாழ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய நம்பிக்கை இன்னும் துளியளவும் குறையலை. ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வாரம் நிச்சயமாக பெயில் கிடைக்கும். உங்களுக்கு வேறு எதுனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ டு ஆல்.